அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் என் ஆண்டவர் நன்மைக்காகவே செய்வார் என்கிற அந்த அறிவு நமக்குள்ள வேணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதை சொல்லுவோமா? ஆண்டவர், ஒருவேளை மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் என் ஆண்டவர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. ரிபல ஹந்தரபல ரிகமரத்துரு பிஷகரபல ரிகலபரபா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர பறந்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. அன்றியும் அவரை அப்படியே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் காத்துக்கொள்வார். அதை நம்பி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வோமா? ஹalleluya. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது
நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. ஹalleluya பலரி கபர ஹத்தரசே ஊரா கபல ஹந்தர பலரி கபரா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ரிமா லஹந்தரமா. எல்லாரும் ஆண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹalleluya ரிபா லஹந்துரபா லேமஹா தனஷே மலஹந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ரிகபல ஹத்தரசே மகந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹalleluya. ஒரு கல் கூட இல்லாதபடி ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ராவின் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்து அந்த மீண்டுமாய் அந்த அஸ்திவாரம் போடப்பட்டது. அன்றைக்கு அஸ்திவாரம் போடும்போது வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இதை கண்டபோது சத்தமிட்டு அழுதார்களாம். அது வேதனையினால் அழவில்லை, அது சந்தோஷத்தினால் அழுதார்கள். ஆமேன். ஹalleluya ஹalleluya. ஆலயம் கட்டணும்னு ரொம்ப நாளா ஜெபம் பண்ணியும் வழியே இல்லை. அடுத்த நாட்டுக்கு அடிமைகளா போயிட்டாங்க. இங்க இருந்திருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே. ஹalleluya. அவங்க கொஞ்சம் கூட நினைக்காத நேரத்துல அந்த காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவரை துதித்தார்கள். ஹalleluya. ஓரா கபல தீரா பலபா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கும் போது கூட உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நீங்க துதிக்க துதிக்க அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஹalleluya. ஒருவேளை பிசாசு சொல்லலாம் அவங்க காதுல, அவர் எப்படி நல்லவராயிருப்பார்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க, இல்லை, எப்பொழுதுமே கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஊரா கபல தீரா பல ரிபா தரா ஏமார சந்தர பல ரி கலவரபா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். நீங்க வாக்கு பண்ணீங்க ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை நீ நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஹalleluya ரிபா லஹந்தர சேமி ஹந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நீ எங்களை தைரியப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறீரப்பா. ஹalleluya ரிகபாபா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, நிச்சயமாய் உங்கள் வாழ்வை கட்ட வல்லவராயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், கைகளை உயர்த்தி. ரிபா லஹந்தரபா ரிமஹாதனசே. என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சொல்லுங்க, என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை செட்டைகளால் மறைத்து
காத்து காத்திடுவீரே. கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான். அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். சொல்லலாமா? கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான். அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி. என் உள்ளமே இளைப்பாறு, கிறிஸ்துவின் வல்லமை நம்பியே. கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான். அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பே. ஹல்லேலூயா பலரி பதரா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடல்ல ஆழத்துல போகும்போது அந்த கடல் அலைகள் அப்படியே எழும்பும் போது ஆண்டவரோடு கூட நம்மளும் அப்படியே எழுந்திருக்கு. அந்த கடல் அலைகளுக்கு மேலாக நாமும் அப்படி உயர்வது போல ஆண்டவருக்குள்ளே மறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன புயல் இருந்தாலும், என்ன புயல் போல சோதனைகள் மூழ்கி அடிக்கும்படி வந்தாலும் அவரோடு கூட நாம் எழுந்திருப்போம், அவரோடு கூட நாம் உயர்ந்திருப்போம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளின் நடுவாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடல் அலைகள் போல சீறிக்கொண்டு வருகிற எந்த பிரச்சனையானாலும் அந்த அலைகளுக்கு மேலாக ஆண்டவரை உயர்ந்து வருவது போல உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பிரச்சனைகளின் மத்தியிலும் உம்மோடு உயர்ந்து வரும்படியான ஆண்டவரை கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. அதற்காகவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் ஆளுகிற தேவனப்பா, அதை அறிந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.